வணக்கம் உறவுகள், நம்ம தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். அதே போல் பாருங்கள், இது இந்த விடிய வேலிடம் இப்போ ஒரு 10 நிமிஷம் படியால் நின்றுட்டு போகலாம். என்று கேட்டால் திங்கக்கிழமையில் லீவு. அப்போ திங்கக்கிழமையில் கொஞ்சம் கூட நேரம் செய்கிறேன்னா அதுக்கிடையிலே உங்களுக்கு ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, இதே மாதிரி கிளிநொச்சியில் இருந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் 55 டவர் அப்படி அந்த கிளிநொச்சியால் நீங்கள் நடக்க பிடிச்சிங்கன்னா இந்த லக்ஷபானா லைனால் நீங்கள் வந்து கிளிநொச்சியில் தொடங்கினா அப்படியே வந்து முருகண்டி, கொக்காவில், அப்படியே மாங்குளம், அப்படியே புளியங்குளம், அப்படியே வவுனியா வரைக்கும் வரும். அந்த மாதிரி இதுலேயே ஒரு லக்ஷபானா லைன் இருக்குது பாருங்கள். நான் அன்றைக்கு ஒரு பக்கத்தை தான் எடுத்தேன்னா, இந்த பாருங்கள் இப்போ வெளிப்பக்கத்தை எடுக்கிறேன். இதான் இந்த முகப்பு என்ட்ரன்ஸ் இந்த பில்டிங்கிൻ്റെ இதுக்குள்ளே இப்போ 2 பேரை வேலைக்கு கொண்டாந்து போடுறதுக்கு அடித்து கதைச்சிருக்கிறேன். அப்போ வந்து செப்புக்கும் எடுத்தது மெசேஜும் போட்டது. அப்போ 2 பேரை வந்து இந்த இடத்துக்குள்ள வேலைக்கு வேணுமென்று கேட்ட உடனே நான் உடனே ஒழுங்கு செய்திருக்கிறேன். அது வந்து எங்களோட தமிழ் ஆக்கள் இல்லை என்ற கேட்டால் இங்கே தமிழ் ஆக்கள் வந்து இருக்கிறது குறைவாகவே எல்லோரும் 2 3 வேலை வச்சிருக்கிறேன். மற்றது வந்து எங்களோட தமிழ் ஆட்களுக்கு இந்த கிளீனிங் வேலையோட ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிற நேரங்கள் ஒத்து வராது. அப்போ உடனே 2 கருவல் நாட்டுக்காரர் 2 பேரை அடித்து ஒழுங்கு செய்து கொடுத்துருக்குறேன். இனி அவையில் வருவினம் வந்து அவையின் வேலை அவையில் மேலுக்கு 2 மாடிக்கு தான் 2 பேர் 2 மேடம் வேலை செய்தவையில் அவையில் வந்து 3 மணித்தியாலம் இல்லை தங்களுக்கு வந்து தொடர்ந்து இறைச்சினா இப்போ ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம்னு சொன்னால் போல் அவையில் விட்டுட்டு போயிட்டினா. இப்போ பாருங்கள் இந்த இடம் இது வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னுடைய பதிவுகளை ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு வீடியோக்களும் வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. இந்த பஸ்ஸுகள் எல்லாம் விடிஞ்சிட்டு போய்கொண்டிருக்குது. எல்லா சொசைட்டி வாகனங்களும் வெளிக்கிட்டு என்னுடைய பதிவுகள் எல்லாம் சுவாரஸ்யமாக நிதர்சனமாக இயல்பான குரல் வள பதிவுகளோடு வந்து கொண்டிருக்கும். பார்த்து நீங்களும் வந்து அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அதை கடந்து செல்லுங்கள். இன்னும் ஒரு மூலம் சந்திப்பேன். நன்றி, வணக்கம் நண்பர். சொந்த ஊர்களாக